வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸுக்கு நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுருக்கேன். ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறது சிகப்பு கலரில் இருக்கணும். சில்லி, அதாவது காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது தான் ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைனாக சாப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட்டாக வதக்குங்க. இந்த ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸுக்கு நாம் ரெட் சில்லி பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். அதை தவிர காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். இப்போ நான் பச்சை மிளகா வந்து 4 பச்சை மிளகாவை வந்து எடுத்து இந்த மாதிரி சும்மா இது ஒரு அழகுக்காக நான் வந்து கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதாரணமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து போடக்கூடியது வந்து கேரட், பீன்ஸு, கோஸு, இதுதான் ஃப்ரைட் ரைஸுக்கு. அதே மாதிரி கேப்சிகம், அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெங்காயம், இதுக்கு நான் வந்து சாதா வெங்காயம் இல்லாமல் என்கிட்ட வெள்ளை வெங்காயம் கிடைச்சிது. அதனால் நான் வெள்ளை வெங்காயம் 2 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஜூலியனாக கட் பண்ணியிருக்கேன். குறிப்பாக ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறது வந்து 100க்கு 99% நீங்கள் வந்து வீட்டடுப்பில் பண்ணும்போது சுமாராக தான் வரும். காரணம் என்னென்னா அந்த அரிசி பொரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கேரட்டு, பீன்ஸு, 1 கேரட்டும் எடுத்திருக்கேன். 4 பீன்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்டைலாக கட் பண்ணியிருக்கேன். கிராஸ் ஷேப்பில் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கிராஸ் ஷேப்பில் இல்லை சாதாரணமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா சின்ன சின்னதாக டைஸ், அதாவது சின்ன சின்ன ரொம்ப மெயினாக டைஸ் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. இது எல்லாத்தையும் போட்டு பெரட்டிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், 1 கப்பு அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன். இந்த கோஸை நீங்கள் எவ்வளோ நைஸாக குச்சி குச்சியாக வெட்ட முடியுமோ அப்படி வெட்டிக்கங்க. இல்லை அப்படின்னா இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, தெருவோர கடைகளில் வந்து கிரேட் பண்ணுவாங்க, நீங்கள் அப்படியும் கிரேட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு சால்ட் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெட் சில்லி பேஸ்ட்டு தான் இதுக்கு போடணும். ரெட் சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதை தவிர ஷேஷ்வான் நூடுல்ஸ் அப்படிங்கிறதையும் நான் வந்து விளக்கமாக கொடுத்துருக்கேன். அது மாதிரியும் நீங்கள் அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. இப்போ நான் ரெட் சில்லி பேஸ்ட்டு போட்டுட்டு அதையோடு சேர்த்து நல்லா நாம் வந்து இதை வந்து கலக்கணும். இன்னும் நான் வந்து கேப்சிகம் போடலை. கேப்சிகமும் இப்போ அடுத்தது போடுவேன். கலர் கேப்சிகம் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் க்ரீன் கலர் கிடைக்கிது அப்படின்னாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ கலர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ தூரம் அட்ராக்டிவாக தெரியாது. ரெட் கலரில் எல்லோ கலரோ ரெட் கலரோ சாதாரணமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். இதில் க்ரீன் கலர் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். நான் அதுக்காக க்ரீன் கலர் தான் ஒரு அரை கேப்சிகம் எடுத்து நான் போட்டிருக்கேன். இதையும் வந்து வெட்டி போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னும் போது பாஸ்மதி அரிசியை எடுத்து பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அந்த பாஸ்மதி ரைஸு அதாவது வந்து 3/4 பதம் தாண்டி வெந்த பிறகு அதை வடிகட்டிட்டு அந்த சாதத்தில் வடிக்கும் போதே உப்பு போட்டுட்டு அதை ஆற வைக்கும் போது நீங்கள் ஆயில் தெளிக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் சாதம் வடித்து ஆற வச்சு ஆயில் தெளித்த ரைஸை இதில் சேர்க்குறேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது சாதா அடுப்பை விட நல்லா வந்து ஹை ப்ரெஷர் அடுப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறது சாதம் கொஞ்சம் பொரியிற ஸ்டேஜ் வர மாதிரி வரணும். சாதாரணமாக நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த சாதம் வந்து இந்த மசாலாவில் கோத்துக்கிட்டு ஒரு மாதிரி எண்ணெய் கோத்தது அல்லது வந்து சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு அதில் வார்த்தையே என்னென்னா பொரியிற தன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிவிட்டு இந்த ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறது ஏன் ரெட்டிஷ் கலர் இருக்குது அப்படின்னா சைனாவில் ஒரு பகுதியில் ஷேஷ்வான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து மிகவும் காரம் சாப்பிடுறவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த பகுதியில் பண்ணக்கூடிய இந்த ரைஸ். இப்போ நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆந்திராவில் இருக்க பீப்புள்ஸ் வந்து காரம் ஜாஸ்தி சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி சைனாவில் இந்த ஷேஷ்வான்ங்கிறது ஒரு இடம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு பிரியாணி கலரில் இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது நல்ல ஸ்பைசி ஜாஸ்தியாக இருக்கணும். இதில் வேணும்னா நீங்கள் ரெட் சில்லிக்கு வந்து ட்ரை சில்லி போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து சில்லி சாஸ் போட்டுக்கலாம். பட் சோயா சாஸு போடக்கூடாது. போட்டிங்கன்னா கலர் மாறிடும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காட்டியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஷேஷ்வான் நூடுல்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, கேரட், பீன்ஸ், கோஸ் போட்டு இதே தான் சாதா ஃப்ரைட் ரைஸும். பட் கலர் வந்து நாம் சில்லி பேஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது. சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணால் கலர் இந்த கலரில் வந்துடும். இதுதான் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறது ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.